பிராங்க்லின் வசீகரன், ஆங்கில ஆசிரியர். சார் ஆங்கிலமா? நீங்கள் தமிழில் தானே பேசுவீங்க இப்போ? சரி, தமிழன். சரி பேசுங்க. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் ஒத்துக்கிறேன். என்னை போன்றோருக்கும் இப்போ கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலே சொல்ல போகிறது நீங்கள் ஒத்துட்டே ஆகணும். கனிவின் உறைவிடமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் முடிஞ்சிருச்சு, கிளம்பலாம் கிளம்பலாம். மேலே கனிவான இதயங்களோடு இருக்கும் எங்களுடைய கல்லூரி செயலர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வருங்கால கனிவான ஆசிரியர்கள் அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் பட்டிமன்றம் முடிஞ்சு என்னுடைய கனிவான மாணவ வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்தின் தலைப்பு மாணவர்களுக்கு வழிகாட்ட பெரிதும் தேவை என்னன்னு கேட்டிருக்காங்க. கனிவா கண்டிப்பா அப்படின்ட்டு. நான் கண்டிப்பு சிறிதும் தேவைன்னு சொல்றேன், பெரிதும் தேவை கனிவேன்னு சொல்றேன். நடுவர் அவர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வரும் ஆனா வராது. கனிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வட்டம், அதுல ஒரு சின்ன புள்ளி தான் கண்டிப்பு. கனிவு அப்படிங்கிறது பெரிய வட்டம், அதுல ஒரு சின்ன புள்ளி தான் கண்டிப்பு. நடுவர்களே, கனிவு இல்லாம கண்டிப்பு இல்லைங்க நடுவர்களே. அது தெரியும் சார். நீங்க அன்பு இல்லைன்னா யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒண்ணுமே முடியாது, யாரையுமே கண்டிக்க முடியாது. பயம் ஹெவியா நம்ம கிட்ட இருக்குது, அது வெளிக்காட்டாம டிராவல் பண்ணுவான். நீங்க எங்களுடைய முதல்வர் பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஆசிரியர்கள் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி அப்படின்னு சொல்லி. மெழுகுவர்த்தியில் அந்த வர வெளிச்சம் ஒளி சுடாது நடுவர்களே, அது அந்த கனிவான ஒளியில தான் என்ன பண்ணும், எல்லாத்துக்கும் வெளிச்சம் காமிக்கும். ஆகவே அந்த மாதிரி கனிவான அந்த மெழுகுவர்த்தி தான் ஆசிரியர்களோட ஒட்டுப்பட்டு சொல்றாங்க. இன்னும் கல்வியை வளர்க்கறதுக்கு அநேகர் கண்டிப்பை விட கனிவை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா, இலவசமா புக்கு கொடுத்துருக்காங்க, இலவசமா சாப்பாடு கொடுத்துருக்காங்க, இலவசமா யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அப்படி இலவசமா கன்செஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கன்செஷன்ல படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்துட்டீங்க. கண்டிப்பு தான் என்ன பண்றாங்க நடுவர்களே, பேசி கொண்டிருக்கிறாங்க. நடுவர்களே, தீர்ப்பு நெருங்கிருச்சு, நீங்களும் எழுதிட்டீங்க. இருந்தாலும் நான் கொண்டு வந்தது பேசாம போக கூடாது. 23/7/2014 தினமலர்ல ஆசிரியர்கள் எப்படி கல்வியா இருக்கணும் அப்படின்னு கட்டுரை வந்திருக்கு. 17/8/2018 தினமணியில ஆசிரியர்கள் எப்படி கனிவா இருக்கணும்னு கட்டுரை வந்திருக்கு. 25/8/2015 விகடன்ல ஆசிரியர்கள் எப்படி கனிவா இருக்கணும்னு கட்டுரை வந்திருக்கு. ஆனா எந்த ஒரு டேட்லயுமே ஆசிரியர்கள் எப்படி கண்டிப்பா இருக்கணும்னு கட்டுரை வரல நடுவர்களே. சூப்பர். அதாவது கனிவோட கண்டித்தால் பெற்றோர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. மேடம் நான் சொல்லிடுறேன், இந்த தம்பி ஏதாவது கமெண்ட் பண்ணார் அப்படின்ட்டு இன்டர்னல் மார்க்ல கை வைக்கிறேன் அப்படின்னா அப்ப என்ன நடுவர்களே, அவளுக்கு மார்க் தான் முக்கியமே தவிர அவருடைய வளர்ச்சி முக்கியம் இல்ல, அவருடைய எதிர்காலம் முக்கியம் இல்ல நடுவர்களே. இது கண்டிப்பா இல்ல, இது பயமுறுத்துது நடுவர்களே. அருமை. திருவள்ளுவர் 100வது குறள் சொல்லுங்க மேடம். 100வது குறள் என்ன? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நடுவர்களே, கனி இருக்கு, நடுவர்களே கனிவு இருக்கு, கனிவு இருக்க கண்டிப்பு கவர்ந்தற்று. ஓ, அப்படி சொல்றீங்க. என்ன நடுவர்களே பேசுறாங்க? கனிவு இருக்கும்போது எதுக்கு நடுவர்களே கண்டிப்பு? கனிவே கண்டிப்பு தான் நடுவர்களே. அது என்ன இல்ல, இந்த சென்னையில ஒரு பகவான் அப்படின்னு ஒரு சார் இருந்தார். ஆமா. அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவரை அந்த குழந்தைங்க போகவே விடல நடுவர்களே. எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா, அது அவருடைய கனிவான ஒரு போக்கு தான். அந்த வாட்ஸ்அப்லாம் வீடியோ வந்துச்சு, டிவியிலே கூட அந்த நியூஸ் எல்லாம் வந்துச்சு.
அவர் கண்டிப்பை விட கனிவு தான் வந்து அங்கே மேலோங்கி நின்றுச்சு நடுவர்களே. அதை நான் தயவுசெய்து நீ குறித்து கொள்ளுங்கள். அடுத்தது சாலமோன் அப்படின்னு ஒரு ஞானி, உலகத்திலேயே நல்ல ஞானமான ஒரு ராஜா சாலமோன். அவரு சொல்லியிருக்காரு நீதிமொழிகள் 16:21 உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். ஒரு கல்வியை பெருக பண்ணணும்னு சொன்னா உதடுகளின் மதுரம் நடுவர் அவர்களே, அதுதான் வந்து கல்வி என்ன பண்ணும், எஜுகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், லேர்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆகவே அதையும் நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இன்றைய மாணவர்கள் வந்து உணர்ச்சி மிக்கவர் நடுவர்களே, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. அவங்கள எப்படி நம்ம திருத்தணும்னா, ரொம்ப திரும்ப சொல்றேன், பெரிதும் தேவை என்னவென்று கேட்டால் அது வந்து கனிவுதான். புரியுது. சரி நடுவர்களே, கடைசியா அந்த இவங்க சொன்னாங்க நம்ம மேடம், கண்ணதாசன் வந்து காகிதத்தை காசாக்கு வராமா. கண்ணதாசன் வந்து பாடியிருக்காரு, நீ வெறும் காகிதம் தான் என்ன ஆவ, நீ காசாவ. இப்போ நடந்துட்டு நடுவர்களே பிரச்சனை, ஜாக்டோ ஜியோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, என்னவாமா சம்பளம் கம்மியாமா. தமிழ்நாட்டில் தானங்க இருக்கேன். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கம்மியாம நடுவர்களே, பலருக்கு வழிகாட்ட வேண்டிய அரசு ஊழியர்கள், அரசு ஆசிரியர்கள் வழியை மறைச்சு நின்று இருக்கிற நடுவர்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா பாவம், அவங்களுக்கு ரேஷன் கடையில் அரிசி வாங்கி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க நடுவர்களே. அப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எங்களுக்கு சம்பளம் பத்தல காசு போராடி கொண்டிருக்காங்க நடுவர்களே. இவர்களெல்லாம் அந்த மாதிரி குரூப்ல இருக்கிற நடுவர்களே. பாருங்க, கண்ணதாசன் வந்து காசு ஆக்கு வராமா. நாங்க இவங்க எவ்வளவு கம்மி சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, 20 வருஷமா இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கனிவான தமிழ் துறை தலைவி அவர்கள் அவங்க கிட்ட படிச்சுட்டு வந்துட்டு நடுவர்களை இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இது சொந்த கதை, சோக கதை நடுவர்களே. அது அப்போ இப்ப பரவாயில்ல நடுவர் அவர்களே, சரி மனசை தேத்திக்குங்க நடுவர் அவர்களே. காயா இருக்கும் போது கண்டிச்சாங்க, இப்ப அவங்க கனி ஆயிட்டாங்க நடுவர்களே, பழுத்துட்டாங்க. நீங்க எப்படி நீங்க பழுத்த பழமா வந்து இருக்கிறீங்க, அது மாதிரி என்ன ஆயிட்டாங்க அவங்க. இப்ப முதிர்ச்சியான ஒரு ஆசிரியர்களா இருக்கிறாங்க. முதிர்ச்சியான ஆசிரியர்கள் தான் என்னவாக முடியும்னா கனிவா இருக்க முடியும் நடுவர் அவர்களே. அந்த கனிவு அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ முன்னாடி கண்டிப்பா இருந்தா உண்மைதான், ஆனா இப்ப கனிவா இருக்காங்க. அதனாலதான் எத்தனையோ பேருக்கு அவங்க வாழ்க்கைய வழிகாட்டுறாங்க. அது பெரிய துணைவா இருக்குது. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிட நடுவர் அவர்களே. சொல்லுங்க சார். வீரனுக்கு துணிவே துணை, ஆசிரியருக்கு கனிவே துணை. வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்தி நன்றி வணக்கம். அடுத்த முறை பட்டிமன்றம்னா எங்களை கூப்பிடாம விட்டுறாதீங்க மேடம், சாரே வச்சுக்காதீங்க. இறுதி பேச்சாளர் தம்பி, கிளம்புறதுனா கொத்தா கிளம்பிடாதீங்கப்பா, ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய டிவி ஷோலாம் பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போனால் அந்த ஸ்டுடியோவில் போய் உட்காந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, பேச விட்டுட்டு முன்னாடி ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு ஆளை விட்டு மீதியெல்லாம் கதவை பூட்டிவிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு கேமராவையும் அந்த ஆளை மட்டுமே பார்த்து நம்ம பேசி பழகிட்டோம். நான் ஒரு நாள் உட்காந்து 1.25 மணி நேரம் பேசிவிட்டு அந்த கேமராவை மட்டும் பார்த்து 1.25 மணி நேரம் பேசி முடிஞ்சிருச்சான்னு முடிச்சிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், 1.25 மணி நேரம் பேசுனேன், ஒரு வார்த்தை கூட சிரிக்கலையே அப்படின்னேன். கேரா போல் ரகாக்கும் அப்படின்னா, ஓ நீ அவனா, அது தெரியாதா, உனக்காடா இவ்வளோ நேரம் பேசுனேன். அப்படி தனியாக பேசுகிறது எனக்கு பழக்கம் இல்லை. இங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு போயிட்டீங்கன்னா சிக்கலாயிரும். வாங்க, பேராசிரியர், நல்ல தமிழ் பேச்சாளர் திருமதி சுமதி அவர்கள். நான் தேடும் முன் கண்ணில் பட்டிடுவாய் அம்மா, நான் வாடும் முன் கண்ணீர் விட்டிடுவாய். உயிர் சிரசில் உனை வைத்து ஏற்றுகின்றேன், உலகத்தில் நீயொன்றே தாய் என்று போற்றுகின்றேன். குருவடி சரணம், திருவடி சரணம். கோவை மாவட்டத்திலே ஒரு பணக்கார ஏரியா எதுன்னு கேட்டா அது ரேஸ்கோஸ் தான் நடுவர் அவர்களே. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இப்படி ஒரு பணக்கார ஏரியால இருக்க இந்த கல்லூரியில இந்த தெருவுக்கு என்ன பேர் தெரியுங்களா நடுவர் அவர்களே? ரேஸ்கோஸ்.
பந்தய சாலை, எல்லாம் பந்தயத்துக்கு போற அந்த காலத்துல இது நடந்திருக்கு இந்த இடத்துல. அதனால அந்த பேர் அப்படியே இனிமே இருக்கு. இங்க இருக்கவங்களை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்போடு நாங்க எல்லாம் பந்தயத்துக்கு தயாராயிட்டு இருக்க ஒரு ரேஸ் குதிரைகளை போல எனக்கு காட்சி தராங்க நடுவர் அவர்களே. அருமையான செயலர். பேசாம அவங்க 2 பேத்தையும் நம்ம ஒரு டீம்ல போட்டிருக்கலாம் நடுவர் அவர்களே. ஏன்னா நீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப திணறி போயிருப்பீங்க. செயலர் கொடுக்கறதா முதல்வர் கொடுக்கறதா அப்படின்னு. இந்த மாதிரி அருமையான பேச்சாளர்கள் 2 பேரும் தமிழ அழகா பேசினாங்க. அவர்களுக்கும் அன்பு மாணவ மணிகளுக்கும் எனது பிரியமான எதிரி பிரேமா மேடம் அவர்களுக்கும் ஒரே பல்கலைக்கழகத்துல படிச்சோம் நாங்க. ஆனா நல்லா தான் இருந்தாங்க சார். அப்போ இப்ப ஏன் இப்படி ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இது விழா முடிச்சுதான் அவங்கள ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போலான் இருக்கேன். நாங்க வரும்போது நடுவர் அவர்களே, இந்த கார்னர்ல ஒரு பெட்டி கடையில மனநிலை பாதித்த 3 பேரை காணவில்லை, பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பி வந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டிருந்தாங்க நடுவர் அவர்களே. நாங்களும் பிரியா வர்றதுக்காக வெயிட் பண்ணனால நான் அசால்ட்டா வந்துட்டேன். வந்து பார்த்தவொன்னு தான் தெரியுது அவங்க 3 பேரும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ் படிச்சவங்க இவ்வளவு போய் பேசுவாங்கன்னு எனக்கு இங்கதான் சார் தெரியுது. அம்மா வந்தாங்க, பிரேமா மேடம் வந்தாங்க. கனிவு அப்படியே அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா சார் அப்படியே கரைஞ்சு போயிட்டேன் நானே. அப்புறம் நான் ஐயோ நம்ம தலைப்பு இது இல்ல அப்படின்னு நான் நிமிர்ந்தேன். அந்த அளவுக்கு அழகழகா போய் சொன்னாங்க. கிளாஸ்ல போவாங்களாம், அப்படியே கனிவா எடுப்பாங்களாம். மாணவனும் அப்படியே கனிவா எல்லாத்தையும். நான் கேட்கிறேன், முதல் எந்த மாணவன் பாடத்தை கவனிக்கிறான்? எல்லாம் குமிச்சதெல்லாம் நிமிராம இருக்கிறான் நடுவர் அவர்களே. கேட்டா எல்லாம் செல்போனை நோண்டிட்டு இருக்கிறான். சரி ஏதோ கவனிக்கிறானா இல்லையோ பரவாயில்ல அமைதியா இருக்கிறானேன்னு சொல்லி நாங்க அப்ரூவரா மாறி பாடம் எடுத்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வந்தா ஒரு ஆசிரியர், அவங்க வயசுக்கு மரியாதை வேண்டாம், அவங்களுடைய படிப்புக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல நடுவர் அவர்களே. எந்திரிச்சு நிக்கிறதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு, அது மாணவர்களுக்கு தெரியாது. இப்போ ஒவ்வொரு அவர் முடிஞ்ச உடனே ஒரு ஆசிரியர் உள்ள வராங்க அப்படின்னா எந்திரிச்சு மாணவன் நிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அவன் உட்கார்ந்துட்டே இருக்கனால அவனுடைய ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும் நடுவர் அவர்களே. அந்த பயம் இருக்கட்டும். அப்ப அவன் ஒரு ஆசிரியர் உள்ள வரும்போது அவன் எந்திரிச்சானா அவனுடைய ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எங்க மாணவன் படிக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும், அதனால நீ மரியாதை கொடுப்பா அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் நடுவர் அவர்களே. கிளாஸ்க்குள்ள போன உடனே ஒரு 10 பசங்க எந்திரிப்பாங்க, 10 பிள்ளைங்க எந்திரிப்பாங்க, 60 பேர் இருப்பாங்க நடுவர் அவர்களே. நான் என்ன பண்ணுவேன், குட் மார்னிங் அப்படிம்பாங்க. நான் வந்து குட் மார்னிங்கே சொல்ல மாட்டேன், நான் அப்படியே பார்ப்பேன், புரிஞ்சுக்குவாங்க மற்ற பசங்க. 60 பேர் நின்னதுக்கு அப்புறம் தான் நான் குட் மார்னிங் சொல்லுவேன். இதெல்லாம் தேவையாமா? இல்ல நடுவர் அவர்களே, எதுக்காக சொல்றேன்னா மரியாதை தான் எல்லா இடத்துலயும் நிக்கும். அருமை அருமை. அதை வந்து நான் அவனுக்கு கத்து கொடுக்கிறேன் நடுவர் அவர்களே. சூப்பர். அப்புறம் இந்த சார் வந்தார், சாம்சங் சார். சொல்லுங்க, சாம்சங், நோக்கியா. அப்படியே காலேஜுக்கு லேட்டா வர்றவன, ஐடி கார்டு இல்லாதவன, வாடா ராசு கண்ணு மகராசா அப்படின்னு வரவேத்து உட்கார வச்சு உபசரிச்சிங்கன்னா அவன் மறுநாள் காலேஜுக்கே வரமாட்டான். கண்டிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. நீ இப்படி தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவை கூட்டு வரணும் நாளைக்குன்னு சொல்லுங்க. நாள் நீங்க காலேஜுக்கு வர மாட்டீங்க. இதுல வேற மிரட்டல் விட்டுருக்காரு, நீங்க எப்படி ஜாக்கிரதையா போவோம் அப்படின்னு. நாங்க என்ன சும்மா ஆளுங்க நினைச்சீங்களா? நாங்க கோயம்புத்தூர்காரங்க நடுவர் அவர்களே. கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை ஸ்டேஷன்லயும் தெரிஞ்ச போலீஸ்காரங்களை அத்தனை பேத்தி தெரிஞ்ச 2 பேரை கூட்டு வந்து நாங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கோம். அந்த விஐபி 2 பேருக்கு அவங்களே பாருங்க, எஸ்ஐ மாதிரியே இருப்பாங்க. பேப்பர் திருத்துறத பத்தி சொல்றாங்க நடுவர் அவர்களே. கோவலன் எழுதுறதுக்கு கேவலன் எழுது 6 மார்க் வாங்கியிருக்கான் நடுவர் அவர்களே. எப்படி உன் பேப்பரை திருத்துறது, என்னடா எழுதியிருக்க அப்படின்னு.
வெக்கமா இல்லையாடா 6 மார்க் வாங்கியிருக்கே அப்படின்னு. திருத்துற உங்களுக்கே வெக்கம் இல்லை, எனக்கு என்ன வெக்கம். மருத்துவர்கிட்ட போனாராம், நாய் கடிச்சுதாமா. இவரு நாய்கிட்ட கண்டிப்பா இருந்தா அப்புறம் நாய் கடிக்காம என்ன பண்ணும்? நாய்கிட்ட அன்பா இருந்திருந்தா அது கடிச்சிருக்காது, கண்டிப்பா இருந்தாதான் கடிச்சிருக்கு. அதனால பிரபு சாருக்கு நான் ஒரு சாப விடுறேன் நடுவர் அவர்களே. குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சு அவங்க அண்ணனுகளை மாதிரி 3 மச்சாமாருங்க கிடைச்சு அவர் வாழ்க்கையில கண்டிப்புனா என்னன்னு உணரணும் நடுவர் அவர்களே. இன்னி படல் எடுக்கணும். ஆமா. அப்புறம் அடுத்ததா வந்தாரு. அவர் பிராங்க்லின் சார் ரொம்ப பிராங்கா பேசுற மாதிரி அத்தனையுமே கொட்டிட்டு போனார். என்னமோ ஒரு பெரிய டேட்டாஸ் எல்லாம் கொடுத்தாரு பாத்தீங்களா நடுவர் அவர்களே. 23/7/17 கட்டுரை வந்திருக்கு, 25/8/19 கட்டுரை வந்திருக்கு, 22/9 கட்டுரை வந்திருக்கு. யாரு பார்த்தா எல்லாம் அடிச்சு விட்டுறது. நடுவர் அவர்களே, நாங்க என்ன சொல்றோம்னா கனிவை பத்தி கட்டுற எங்களுக்கு தேவையில்லை, எங்க மாணவனை பத்தி கட்டுற வரணும் நடுவர் அவர்களே. அதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அருமை அருமை அருமை. உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். இவர் தொடர்ந்து இப்படி மதுரம் மதுரம்னு தெளிவா சொல்லுங்க நடுவர் அவர்களே. நம்ம பசங்க ஏற்கனவே அறமயக்கத்துல இருக்காங்க, நாளைக்கு வேற மாதிரி வந்துருவாங்க. அப்புறம் பிரேமா மேடம் அப்படியே கணிஞ்சிருக்காங்களாமா. அப்புறம் நீங்க அதை விட கணிஞ்சிருக்கீங்களாமா. இது என்ன பழமுதிர் சோலையா? என்ன கதை? ஒரு டாக்டரு தனக்கு நிறைய பேஷண்ட் வரணும்னு எதிர்ப்பாங்க. ஒரு வக்கீல் நிறைய குற்றவாளிகள் தங்கிட்ட வரணும்னு நினைப்பாங்க. உங்கள மாதிரி இல்ல நடுவர் அவர்களே, நீங்க நல்ல வக்கீல். நீங்க எதிர்காலத்துல இந்த தீர்ப்பை மட்டும் நீங்க சரியா வழங்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க அடுத்த சேலம் கோர்ட்டுக்கு நீங்க தான் நீதிபதி நடுவர் அவர்களே. ஒரு மெக்கானிக்கு தனக்கு நிறைய வண்டிகள் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய மாணவனுக்கு ஏணியாக இருந்து தோணியாக இருந்து கரை சேர்க்கிற ஒரே நல்ல ஆன்மா யாருன்னா ஆசிரியர் தான் நடுவர் அவர்களே. ஆசிரியருக்கு இணையா யாரையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இதுல முன்னேறி இருக்கும். தங்கத்துல முன்னேறும், வாகனத்துல முன்னேறும். ஆனா நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இன்றைக்கு எதுல முன்னேறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மாணவன் கிளாஸுக்கு போனா நடுவர் அவர்களே, ஏன்டா இப்படி இருக்க, ஏன்டா தலையை இப்படி சீவி இருக்க, காதுல கம்மல் போட்டுக்கிறான் நடுவர் அவர்களே. அப்புறம் இந்த குதிரை வண்டிக்காரன் ஓட்டுற மாதிரி ஜர்க்கா பேண்ட். எங்க பிரின்சிபல் மேம் சொல்லுவாங்க, ஏமா இந்த பசங்களெல்லாம் நீங்க சரி பண்ணுங்கம்மா சரி பண்ணுங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்களால அது சரி பண்ண முடியல. நம்ம கண்டிக்கலன்னா அவன் சரியே ஆக மாட்டான் நடுவர்களே. ஏண்டா நீ இப்படி வர, நாளைக்கு நீ இப்படி வந்தீங்கன்னா பிரின்சிபல் மேம்கிட்ட கூட்டிட்டு போயிடுவேண்டா அப்படின்னா, நடங்க மேம் இப்பவே போலாம் அப்படிங்க. இப்படிப்பட்ட மாணவர்களை எப்படி கண்டிக்கிறதுனே இன்றைக்கு ஆசிரியர்கள் பாடம் எடுக்க பயந்துக்கிறாங்க நடுவர் அவர்களே. அவன் பக்கத்துல 2 அடி திருக்குறள் எடுக்கும் போது 4 அடி தள்ளி நின்று எடுக்க வேண்டியதா இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா. பிரேமா மேடம் சொல்ற மாதிரி இல்ல. பிரேமா ஜான் மாதிரி ஜான் தான் போட முடியும். இந்த மாணவர்களை வைத்து முழம் போட முடியாது. அவங்கள முழம் போடணும் அப்படின்னா கண்டிப்புங்கிற ஒரு பாடம் அவங்களுக்கு எடுத்தாதான் நாளைக்கு அந்த பையன் பெரிய ஆளாகி எங்களுடைய சந்திரபிரியா மாதிரி ஆசிரியருக்கு முன்னாடியே அவனும் ஒரு விஐபியா உட்காரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன், ஆசிரியரிடம் படிக்காதீர்கள், ஆசிரியரையே படியுங்கள். இவங்க சொன்னது எல்லாம் இங்கே விட்டுருங்க, புரியுதுங்களா? நமக்கு யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அங்கதான் மார்க் போடுவாங்க. இங்க என்ன மார்க் போட்டாலும் அது நமக்கு செல்லுபடி ஆகாது. அதனால நமக்கு அங்கதான் மார்க் போடுவாங்க. ரகசியம் இங்க சொல்லக்கூடாது. நடுவர் அவர்களே, அவர்களுக்கு 3 ஆண்டு முடித்து வெளியில போகும்போதுதான் தெரியும். ஒரு மாணவன் எனக்கு கடிதம் எழுதுனா நடுவர்களே, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் நடுவர்களே. அவன் எழுதுவன் எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவான், டே இந்த மேடம் உன்னை ரொம்ப திட்டுறாங்கடா அப்படின்னு. நான் ஒரு நாள் சொன்னேன், இங்க பாரு நான் ஃபெயில் ஆனா என்னோட தமிழ் டீச்சர் காரணம் இல்ல அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். முன்னெச்சரிக்கை முனுசாமி. ஏன்னா நாங்க மேல இடத்துல பதில் சொல்லணும்ல நடுவர்களே. அப்ப எழுதி வாங்கிட்டேன். வாங்கின உடனே மற்றவங்க எல்லாம் அவனை சொல்லியிருக்காங்க,
என்னடா உன்னை எப்போ பாரு அந்த மேடம் திட்டிகிட்டே இருக்காங்க, நீ தான் படித்து தொலைய வேண்டியதானே அப்படின்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்தப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நடுவர் அவர்களே பாஸ் பண்ணிட்டான். 46 மார்க் வாங்கி பாஸ் பண்ணோன்னே எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் ஒரு பேப்பரில் ஒரு கவிதை எழுதி கொண்டு எனக்கு கொடுத்தா நடுவர் அவர்களே, நான் கண் கலங்கிட்டேன். நம்மளுடைய கண்டிப்பு இவ்வளோ அழகா வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு. அவன் அந்த கவிதையில் எழுதியிருக்கார் நடுவர் அவர்களே, என்னை திட்டினீர்கள் திட்டினீர்கள், உரைக்கும்படி திட்டினீர்கள் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் நீங்கள் என்னை திட்டவில்லை, உரைக்கல்லில் தீட்டினீர்கள். எனக்குள் இருப்பதை எனக்கே தெரியாமல் இருப்பதை வெளியே கொண்டு வந்தவர் நீங்கள். புரியுதுங்களா? வெட்டுனாதான் தங்கம் வைரம் எல்லாத்தையும் எடுக்க முடியும். சும்மா அப்படியே மேலாக்கா கை வச்சா எதுவுமே வராது நடுவர் அவர்களே. தோண்ட தோண்டதான் மாணிக்கமா வைரமா முத்தாங்கிறது கிடைக்கும். அதனால ஆசிரியர்கள் கண்டிப்பா இருக்காங்கன்னா நீங்க பேர் வைக்கலாம், அவங்க கடந்து போகும்போது திட்டலாம் இல்லையா, என்ன வேணா செய்யலாம். ஆனா நீங்க ஒரு நாள் வரலைன்னா உங்களை முதலாக கேட்கக்கூடிய ஆன்மா எதுனா உங்களை திட்டுகிற ஆசிரியராக தான் இருக்கும். ஏன் அந்த மாணவன் வரலை இன்னைக்குன்னு அதே அக்கறை இருக்கும் நடுவர்களை. யாரை திட்டுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட் மேல அவங்க தனி கவனம் வச்சுக்குவாங்க. அவங்க பெரிய ஆளா வரும்போது அவங்களுடைய உயரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற ஆன்மாவும் அதுதான். அதனால திட்டுகிற ஆசிரியர் தான் நல்ல ஆசிரியர். ஒரு மாணவன்கிட்ட கேட்டேன், நல்ல ஆசிரியர் எதுடா, கெட்ட ஆசிரியர் எதுடா அப்படி. நான் உள்ள நுழையும் போது நடுவர் அவர்களே வண்டி நிறுத்தறக்கு கேட்டேன். ஒரு தம்பி வழிகாட்டினாரு, இங்கே நிறுத்துங்க மேடம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சுமாரா உங்க கல்லூரியில் எத்தனை ஆசிரியர்ப்பா இருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த மாணவன் சொன்னா, இங்க எல்லாருமே சுமாராக தாங்க மேடம் இருப்பாங்க. அப்பவே நான் தெரிஞ்சிட்டேன், இந்த மாணவர்கள்கிட்ட எப்படி பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். முன்னேற மாணவன்கிட்ட கேட்டேன், நீ எல்லாத்துலேயும் பாஸ் ஆப்பா, ஆசிரியரை பற்றி ஒரு கவிதை சொல்லு அப்படின்னா. அதுக்கு அந்த மாணவன் சொல்கிறான், ஒரு பையன் பாஸ் ஆனா நல்ல டீச்சர் மேடம், அந்த பையன் ஃபெயில் ஆனா நல்லா இருக்கிற டீச்சர் மேடம். இந்த மாதிரி கண்ணோட்டம் உள்ள மாணவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அது காலத்துடைய கட்டாயம். அதனால அவர்களுக்கு கனிவை விட கண்டிப்பு தான் சிறந்தது. இவர் பேசவே திடீர்னு அப்ரூவரா மாறிட்டார், கனிவே கண்டிப்புன்ட்டாரு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க தெளிவா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு